வணக்கம் நேர்களே, இது உங்கள் நேச்சுரல் எலகன்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபுட்டுக்கான ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன், கிளாஸ் டீட்டெயில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். இப்போது நீங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸோட ஐடியா தாங்க இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா பவுடர். ஸோ பனானா பவுடரை 2 கேட்டகரியாக நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. ஒன்று மேக்கப்புக்கான ஃபவுண்டேஷன் மாதிரியான பேக்கிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது ஹெல்த் மிக்ஸ் ஃபுட்டு ரிலேட்டடாக நம்ம பனானா பவுட்ரு வந்து சேல்ஸ் பண்ணலாம். பனானா வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஹோல்சேலாக எடுத்தோம்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் கிடைக்குங்க. அதை நீங்கள் வாங்கி காய போடணும். ஸோ காய வைக்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன அப்படின்னா, காய போடுறதுல மெத்தட் இருக்குது. இன்னொன்று, வாழைக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும்தான் இது பழமாக இருக்கணும். ஃபுல்லாக இப்போ கனிஞ்சிடக்கூடாது, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற சொல்லிடுறேன். 3/4 பதத்துக்கு காயாக இருக்கணும். ஸோ ஃபுல்லாக கனிஞ்சால் கண்டிப்பாக ஸ்மெல் வந்துடும், காயாது, அது ஒரு மாதிரி போயிடும், ரொம்ப சாலிடாகிடும். அப்படி இருக்கிற பனானாவை எடுத்து நல்லா தோல் சீவி என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா வாழைப்பழம் வந்து கருத்து போயிடும், வாழைக்காயின்னு வச்சுக்கோங்களேன், கருத்து போயிடும். இதை கருக்காமல் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் இல்லை சிட்ரிக் ஆசிட் சொல்லிட்டு மார்க்கெட்டில் விற்கிது. நிறைய ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். அந்த சிட்ரிக் பவுட்ரு வாங்கி தண்ணியில் கலந்து, அந்த தண்ணியில் உங்களுடைய நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல வாழைப்பழம் அண்டு காய், இதை 2 நிமிஷம் ஃபுல்லாக டிப் பண்ணி வச்சு ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து காய போடணும். ஸோ காய போடுறது எதில் காய போடணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட சன்லைட்டில் நல்ல க்ளீனான இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல நீங்கள் ஹோம்மேடாக பண்ணுறீங்க அப்படின்னா காய போடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடத்துல சோலார் அப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட ரெண்ட்டுக்கு பேசிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து காய போட்டு எடுத்திங்கன்னா, அங்கே காய போட்டோம் அப்படின்னா கலரு சேஞ்ச் ஆகாது, சீக்கிரமாக காஞ்சிரும். அந்த ஒரு பெனிஃபிட் அங்கே அதிகமாக இருக்கும். இங்கே 10 டேஸில் காய்கிறது அங்கே 3 டேஸ் 2 டேஸ்லேயே காஞ்சிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோலாரில் பாருங்கள். இல்லை நான் ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சு தாராளமாக காய போட்டுக்கலாம். காய போட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பனானா வந்து நல்ல ஒரு ட்ரை ஆகி நல்ல ஒரு கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நல்ல ஒரு பல்ஸில் கொடுத்து அரைச்சி பவுட்ரு ஃபார்மில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பனானா பவுட்ரு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஃபுட்டு செர்லாக்கு இந்த மாதிரியான ஃபுட்டு வந்து பனானா பவுட்ரு வந்து கொடுக்குறாங்க. ஹெல்த் மிக்ஸுக்கு வந்து நிறைய பனானா பவுட்ரு சேர்க்குறாங்க. ஸோ அடுத்து வந்து வெயில் காலம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இப்போமே ஒரு சில நீங்கள் கம்மியான ரேட்டில் கிடைக்கிற பழங்களை, ஸோ வாழைக்காய் இது வந்து நல்ல ஒரு பவுட்ரு ஃபார்ம் அதிகம் கொடுக்கும். இது போல் ஆப்பிள் இந்த மாதிரியான பழங்களை நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து வர்ற காலகட்டத்தில் அது ரொம்ப மூமெண்ட்டில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக சேல் ஆகக்கூடிய ஒன்று. பண்ணக்கூடியதை நம்ம ஹைஜீனிக்காக ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சூப்பராக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃபுட் பிஸ்னஸ் ஒரு குடிசை தொழிலாக நீங்கள் ஆரம்பிக்கும்போது நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். இன்னொன்று, ஒரு பொருள் அந்த வாழைப்பழம் கனிஞ்சிருச்சுன்னா கெட்டு போயிடும், அழுகிருச்சுன்னா கெட்டு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பொருளை வேல்யூ ஆட் பண்ணும்போது அதோட டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும், வேல்யூ கண்டிப்பாக அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். வாழைப்பழம் சாப்பிடாதவங்க கூட விரும்பி வாழைப்பழம் அந்த பவுட்ரு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்று தான், கரெக்டான ப்ரிப்பரேஷனில் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மெயினாக விஷயம் மறந்துடாதீங்க, நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாழைப்பழமோ காயோ ஃபுல்லாக கனிஞ்சிருக்கக்கூடாது. ரெண்டாவது, வாழைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு 2 நிமிஷம் நல்லா லெமன் ஜூஸ் அல்லது சிட்ரிக் ஆசிட்டில் நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. ஊற வச்சதுக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் காய போடணும். அப்போ தான் கருத்து போகாது. நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். இது நிறையா வந்து மூமெண்ட்டில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி நிறைய ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதையும் சேர்த்து பண்ணலாம். இது கூட நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொன்று, இது வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இதை எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும்
ஃபுட்டில் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறவங்கள மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய பேர் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இதுக்கு லைசன்ஸ் வந்து பெருசாக எடுக்க போகிறது கிடையாது. எம்எஸ்எம்இ அண்டு எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் மட்டும்தான். எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸோட சார்ஜ் எவ்வளோனா 150 மட்டும்தான். ஸோ ஈஸியாக நீங்கள் லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸாக உங்களோட பிராண்ட் நேமில் சூப்பராக ஆரம்பிக்கலாம். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பழங்களை பவுட்ரு பண்ணி ஹைஜீனிக்காக வெறும் பழங்கள் மட்டும் பவுட்ரு பண்ணி கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பிஸ்னஸ் அப்படின்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமிக்ஸுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவையும் கொடுங்க. இல்லை உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோஸ் போடணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்து அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ சொல்லியிருக்க இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். நீங்கள் பண்ணுற விதத்தில் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே சக்ஸஸ் தான் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸும் கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் ஈஸியாக கிடச்சிரும், நம்ம பண்ணக்கூடிய பொருள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸு. ஒரு ₹100 ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாலாம் வேணாம். ஒரு ₹100 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அழகாக டப்பாவில் பேக் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக பேக் பண்ணுங்கள். ரொம்பலாம் பெருசாக வேணாம். 100 கிராமில் பேக் பண்ணுங்கள். டப்பா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போடுங்க. சின்னதாக லேபிள் அடிங்க. அந்த டப்பாக்குள்ளே லேபிளை வைங்க. சூப்பராக உங்களுடைய பிராண்ட் நேமில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நிறையா ஸ்டால் போடுறாங்க. அந்த ஸ்டால்லலாம் நீங்கள் கொண்டு டிஸ்ப்ளே பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட முறைகள் இருக்குது சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இறங்கி பண்ணினா மட்டும்தான் எதாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஸோ என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எடுத்து உங்களுடைய பிஸ்னஸை நீங்களே சொல்லுங்கள்.